ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்கூல் கேம் பார்ட்டி கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் எப்படின்னா நம்ம வந்து பைக் வாங்கலாம், கார் வாங்கலாம், ஹோம் வாங்கலாம், நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே வாங்கலாம். இப்போ நம்ம அங்கே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றணும். இதுக்குள்ளே போய் வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிளேயர்னு இருக்குது பாருங்கள் இங்கே மேலே. இது கொடுத்தோன்னா வந்து நம்மளுக்கு என்னென்ன தேவையோ வரும். இப்போ பார்த்திங்கன்னா என்ன ஆள் வேணுமோ மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், எந்த ஆள் வேணுமோ மாற்றிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது கொடுத்துட்டு நம்ம பேக் வாங்கலாம். இப்போ வந்து இந்த பேக்லாம் நமக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க, டோனட் பேகு. நான் இந்த பேக் வச்சுக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொப்பியில் வந்து தொப்பியும் போட்டுக்கலாம், நம்ம ஹெட்செட்டும் போட்டுக்கலாம். நான் வந்து ஹெட்செட் போட்டுக்கிட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷூவில் பார்த்திங்கன்னா இந்த ஷூ நான் வச்சுக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேம் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஹோம் கொடுத்துருவாங்க. அந்த ஹோம்லேருந்து நம்ம சம்மாரித்து நம்ம வந்து நிறைய ஹோம் வந்து வாங்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மார்க்கெட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன தேவையோ இங்கேருந்து தான் வாங்க முடியும். இங்கே பாருங்கள், உள்ளே காட்டுறேன் பாருங்கள் போய். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு இங்கே பாருங்கள், கிரேப்ஸ் வந்து 5 ரூபா. அதே மாதிரி இந்த கிரேப்ஸும் 5 ரூபா தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம் 2 ரூபா, ஆப்பிள் வந்து 2 ரூபா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது என்னதுடா, இது என்னன்னு தெரில. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து 2 ரூபா. அப்புறம் வந்து என்னதுடா, ஆம்லெட் போட்டே வைக்கிறாங்க போல். இது வந்து பார்த்திங்கன்னா 3 ரூபா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பம்கின் வந்து 9 ரூபா, வாட்டர்மெலன் 5 ரூபா. இது மாதிரி நம்மளுக்கு என்னென்ன ஃபுட்டு, கலரு, கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே இருக்கும். சிக்கன் இங்கே பாருங்கள், சிக்கன் வந்து 8 ரூபா போல ஒரு சிக்கனு, அதாவது மீன் சிக்கனு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்துட்டு இங்கே பாருங்கள் நம்மளுக்கு வந்து கன்று. இங்கே பாருங்கள் நம்மகிட்ட வந்து இந்த ஒரு கன் இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த ஒரு கன் வந்து இருக்குது. இங்கே பாருங்கள் நம்ம வந்து வச்சு சுடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்னில் போய் பார்த்திங்கன்னா நிறையா கன் இருக்கும். நம்மளுக்கு வந்து 2 கொடுத்துருப்பாங்க, காசு 1, மணி 1. மணி வேறு காசு வேறு இந்த கேமை பொறுத்த வரைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா காசு வந்து இவ்வளோ இருக்குன்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 215 ரூபா இருக்குது. அப்புறம் வந்து வேறு கன்று பாருங்கள், நம்ம காசுலேயும் வாங்கிக்கலாம். இந்த இங்கே பாருங்களேன், இந்த இப்படி இது போட்டிருக்காங்க பாருங்கள் எஸ் மாதிரி. இது வந்து செகண்டாக இருக்குது, 350 ரூபா. அது வாங்க முடியாது, 500 ரூபா வாங்க முடியாது. எல்லாமே 350 ரூபா 700 ரூபா தாங்க இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு காசு சேர்த்துக்கலாம். இது வந்து கிரனேடுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் ஃப்ளூன்ற பாருங்கள், இது வந்து ஃப்ளவரு. இங்கே பாருங்கள் இது குட்டி ஃப்ளவரு, பெரிய ஃப்ளவரு. இது வந்து 100 ரூபான்றாங்க. இது ஒன்று வாங்கிக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷெல்ஃபு. இங்கே பாருங்கள், இது வந்து ஷெல்ஃபு பாருங்கள், இது 80 ரூபா அந்த ஷெல்ஃபு. இந்த ஷெல்ஃபு நான் வாங்கிக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து அந்த டிஷர்ட்ஸு. நம்ம வந்து ஸ்கின்னு மாற்றிக்கலாம், நமக்கு தேவையான ஸ்கின் வந்து வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள் இது மாதிரி ஸ்கின்லாம் மாற்றிக்கலாம். இது வந்து கேர்ள்ஸுக்கு, இது வந்து பாய்ஸுக்கு. ஃபஸ்ட் இருக்கிறது பாய்ஸ், செகண்ட் இருக்கிறது வந்து கேர்ளு. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ஸு, அதாவது சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்கும். அதாவது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க, அது மாதிரி இது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டோர்ஸு. நம்ம வந்து வீட்டுக்கு டோர் செட் பண்ணலாம். இங்கே பாருங்கள் நிறைய வெரைட்டி டோர் இருக்கும். இங்கே பாருங்கள் இது மாதிரி நம்ம டோர் வாங்கிக்கலாம். கிளாஸ் டோரும் இருக்குது. இங்கே பாருங்கள் இதெல்லாம் சூப்பராக இருக்குல்லது கிளாஸ் டோரு. இங்கே பாருங்கள். அப்புறம் வந்து ஷெட்டு. நம்ம வந்து கார் பார்க்கிங் கொடுத்துருவாங்க வீட்டில். அங்கே வந்து நம்ம கார் நிப்பாட்டுறதுக்கு வந்து ஷெட்டு வேணும். இது பார்த்திங்கன்னா மியூசிக் செட்டு, ட்ரம்ஸு, ஸ்பீக்கரு, லேப்டாப்பு எல்லாமே இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபோட்டோ, ஃபேனு. இங்கே பாருங்கள் ஃபேனில் இருக்குது பாருங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளாக்கு. இது என்னதுடா, இது வந்து ஃபோட்டோ நினைக்கிறேன். ஆமாம் ஃபோட்டோ. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி. அப்புறம் வந்து பேனா, அது மாதிரி நமக்கு நிறையா இருக்கும். இது வந்து ஃபர்னிச்சர் பாருங்கள், ஃபர்னிச்சர் சோஃபா செட்டு நிறையா இருக்கும். இங்கே பாருங்கள் ரோலிங் சேர்லாம் இருக்குது பாருங்கள். ரோலிங் சேர் வந்து 100-600 ரூபா. இந்த சேர் எவ்வளோடா, இதுவும் அதே தாங்க போட்டிருக்கு. இது வந்து 150 ரூபா போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஷெல்ஃபு தான். இது வந்து 210 ரூபா போட்டிருக்காங்க. இது வந்து பெட்லேயே பெஸ்ட் சோஃபா போல். இது வந்து பார்த்திங்கன்னா கார்னர் சோஃபா. இது வந்து 370 ரூபா போட்டிருக்கு. டேபிள் வந்து பார்த்திங்கன்னா 100-200 ரூபா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வேறு ஷெல்ஃபு தான். சரி ஓகே காய்ஸ், இதுக்கு நம்ம தனியாக பாட்டு போடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம். எப்படி இந்த கேமில் காசு சம்பாதிக்கணும்னா அங்கங்கே பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் பெட்டி இருக்குல்ல,
இந்த பெட்டி மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த பெட்டி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வெளியே காசு வரும். இங்கே பாருங்கள், வெளியே காசு வர்றதா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ எடுக்கணும். எடுத்தோம்னா நமக்கு வந்து காசு சேரும். நிறைய இடத்துல இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அதை வந்து நம்ம சேமிக்கணும். அப்போ தான் நம்ம காசு சேர்த்து நம்ம நிறைய வீடு திங்ஸ் எல்லாம் வாங்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சைக்கிள் எடுக்கலாமா, அந்த இது எடுக்கலாமா, நம்ம அந்த பைக் எடுத்துக்கலாம். நம்ம வந்து கலர் மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், மேலே ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை வந்து தான் வரும். சரி, நம்ம காரில் போகலாங்க. இங்கே ஒரு கார் நிற்க எடுக்கலாம். நீங்கள் வந்து இந்த கேமில் வந்து எந்த கார் வேணும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கலர் மாற்றிக்கலாங்க. எங்கடா கலர் மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே போகணுமோ? ஆமாங்க, இதுக்குள்ளே போனீங்கன்னா கலர் மாற்றலாம். இங்கே பாருங்கள், க்ரீன், நம்ம இது ப்ளூ வைக்கலாம். இப்போ வந்து வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு போகலாம் வாங்க. நம்ம வீடு எங்கே இருக்குன்னா இந்த மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கும். ஹோம்னு போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், ஹோம்னு போட்டிருக்கு பாருங்கள். மேலே ஹோம்னு போட்டிருக்குல்ல, அங்கே அதுக்குள்ளே இப்படி திரும்பினோம்னா இந்த சைடு இருக்கும். இது வந்து நம்ம கரேஜு. ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு கார் கொடுத்துருவாங்க. இதுதான் நம்மளோட காரு. நீங்கள் ஒவ்வொரு கேம் அப்பப்போ வர்றப்போ ஒவ்வொரு கார் நிற்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம வீடு பாருங்கள். இதுதான் நம்ம வீடு. இது வந்து நம்ம வந்து லாக் பண்ணிக்கலாம் டோரை. எல்லோரும் உள்ளே வருவாங்க. நீங்கள் என்ன செய்யணுங்கப்பா, இந்த டோரை வந்து லாக் பண்ணணும். இங்கே பாருங்கள், தொட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பனாக லாக்கான்னு கேட்பாங்க. நீங்கள் லாக் கொடுத்துடலாம். கொடுத்தா லாக் ஆயிரும். இது வந்து வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸு. இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது என்ட்ரன்ஸு. நான் என்ட்ரன்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக்குறேன். இந்த டோரை எடுத்துகிட்டு நம்ம என்ட்ரன்ஸை கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். நம்ம வந்து கொஞ்சம் என்ட்ரன்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் போயிட்டு நம்ம வந்து என்ட்ரன்ஸை வைக்கலாம். இடம் அந்த கல் எடுத்து இங்கே வச்சிடலாம். வச்சாச்சு. இது எடுத்து என்ட்ரன்ஸ் எடுத்து இங்கே வைக்கலாம். என்ட்ரன்ஸ் இங்கே வச்சாச்சு. நம்ம இங்கே டோர் வந்து அப்படியே வச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே 2 சோஃபா போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் டேபிள். அப்புறம் வந்து நான் ஒரு பூச்செடி ஒன்று வைக்கலாம் இங்கே எடுத்து. இது வந்து இந்த இடத்துல வைப்போம். வச்சாச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக்கலாமான்னு கேட்குறாங்க. பெருசாக வாங்கிக்கலாம். வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டிவி, இங்கே ஒரு சோஃபா இருக்குது, இங்கே ஒரு சோஃபா இருக்குது. அப்புறம் வச்சாச்சு. நம்ம தூங்கவும் செய்யலாம். இங்கே பாருங்கள், நம்ம வந்து தூங்குகிறோம் இப்போ. அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த வழி வந்து கரேஜ் போகிற வழி. நீங்கள் கரேஜையும் லாக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், கரேஜை தொட்டிங்கன்னா கரேஜ் லாக் ஆகும். இது லாக் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து மாடிக்கு போகலாம் வாங்க. நம்ம மாடியில் பார்க்கல, நம்ம ஃபஸ்ட் போய் மாடியில் பார்த்துடலாம். ஏறு பாத்திரம் இங்கே பாருங்கள், எங்கெங்கெல்லாம் வராமல் பாருங்க. ஓடுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாடி, இங்கே ஒரு சோஃபா இருக்குது. நம்ம வந்து இதை நம்ம ஃபர்னிச்சர்லாம் சேல் பண்ணிவிட்டு நம்ம காசாக ரிட்டர்ன் பண்ணலாம். அது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ மெதுவாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெட் இருக்குது. அப்புறம் வந்து இங்கே ஒரு பிசி செட்டப் இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம ரொட்டேட் பண்ணலாம் சேரை. இங்கே பாருங்கள், சேரோட கலரையும் மாற்றலாம். இங்கே பாருங்கள், ஒன்றும் பெருசாக டிஃப்ரெண்ட் தெரியாது. நம்ம சோஃபா கலரை மாற்றினா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இங்கே பாருங்கள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டிஃப்ரெண்ட் கலர் தெரியும். இப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர் தெரியுதுல்ல. ஆனால் வந்து அந்த சேரில் வந்து டிஃப்ரெண்ட் கலரோ தெரியல. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சோஃபா இருக்குது, இங்கே ஒரு டிவி இருக்குது. அவ்வளோதான், வீடு முடிஞ்சிருச்சு. நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்க இதை பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பின்னாடி பாருங்கள், இப்போ வந்து மழை பெஞ்சிட்ருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் நம்ம வீட்டில் நிற்கிறாங்க பாருங்கள். இந்த சேரில் இங்கே பாருங்கள், ஸ்விம்மிங் பூல் இருக்குது, நம்ம குளிக்கலாம், கீழேயும் போகலாம். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்மளோட வீடு தான். நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் தான் காசு இருக்குது, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் செய்யலாம். இங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. நம்ம வந்து இங்கே சேரை போட்டு உட்காரலாம். இங்கேருந்து சேரை போட்டு நம்ம உட்காரலாம். இங்கே பாருங்கள், போட்டாச்சா, அப்படியே உட்காந்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு வீடு தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த டோர் லாக்கில் இருக்குது, திறந்து விடலாம். திறந்துட்டு நான் வெளியே போகலாம். வெளியே போயிட்டு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த வீடுலாம் நம்ம வீடு கிடையாது. இது வந்து வியூ. இங்கே பாருங்கள், கிளாசிக் இது வீடு, பில்டிங். அது நம்ம வந்து வியூ பண்ணலாம். இங்கே பாருங்கள், வாங்க சொல்கிறாங்க பாருங்கள், 600-300 ரூபா போட்டிருக்கு.
இந்த வீடு வந்து நம்ம வாங்க முடியாது, ஏன்னா நம்மகிட்ட பட்ஜெட் அவ்வளோவா இல்லை. அதனால நம்ம வீடை சுற்றி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், வீடை சுற்றி காட்டுவாங்க பின்னாடியெல்லாம். இப்படி வந்து நிறையா இருக்குது. நம்ம ஃபோனில் பார்த்தோம்னா என்னென்ன வீடு இருக்குன்னு தெரியும். இங்கே பாருங்கள் இந்த இதுதான் சொன்னேன், இந்த பாக்ஸ். இந்த குப்பையை எடுத்தாலும் உங்களுக்கு வந்து ₹1 கிடைக்கும். இந்த பாக்ஸை திறந்தால் நமக்கு வந்து காசு கிடைக்கும். அந்த காசு வந்து நிறைய பேர் எடுப்பாங்க. அதான் பிரச்சனை அந்த கேமில். நம்ம வந்து அந்த காசு வந்து திறந்துட்டோம்னா நிறைய பேர் எடுப்பாங்க. இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா பெட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே போயிட்டு ஒன்று சொல்லுங்க, இதுக்குள்ளே போயிட்டு இப்போ தொட்டிங்கன்னா நம்மளுக்கு பெட்டு இருக்குது. நாய், இன்னொன்று கேட்டு. இல்லைடா மறைக்குது, இந்த சைடு காட்டுறேன். இங்கே பாருங்கள், நாய், இன்னொன்று வந்து கேட்டு. நான் வந்து டாக் வந்து வச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், இது ஒரு வீடு தான். இங்கே பாருங்களேன், இது ஒரு வீடு தான். இதோட பட்ஜெட் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து 300 இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் நம்ம காசு இல்லை, நம்ம சமாளிக்கணும். நெக்ஸ்ட் பார்ட் வந்து உங்களுக்கு நான் பார்ட் 2ல் வந்து நம்ம ஒரு வீடு வாங்க, நல்ல வீடை. நிறைய இடத்துல வீடு இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த செல்லில் பார்த்தீங்கன்னா தெரியும், காட்டுறேன் பாருங்கள். இந்த செல்லில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வீடு இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், லொக்கேஷன் காட்டும். இந்த ஏரை காட்டுற எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு வீடு இருக்குது. நான் வந்து செல்லில் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட் அவுட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு செல் வந்துடும். இது வந்து உங்களுக்கு பிக்கவுட் கொடுப்பாங்க, நீங்கள் வந்து காசு எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் நான் வீடு காட்டுறேன் எங்கே இருக்குன்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேடி பார்த்தேன், அந்த ஆப்ஷன் வந்து காணோம். நான் உங்களுக்கு வந்து தேடிட்டு வந்து நான் அடுத்த பாட்டில் வந்து சொல்கிறேன். ஓகே காய்ஸ், இந்த பாட்டு நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாட்டு வந்து நான் கூடி சீக்கிரம் போடுறேன். அடுத்த பாட்டில் வந்து நம்ம வீடு எல்லாமே நம்ம வாங்கலாம். பாய் 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 பாய்.